விழுப்புரம் மாவட்டம் அகரம் சித்தமூர் கிராமம் பம்பை ஆற்று வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். தற்போது அந்த பகுதி மக்களுடைய நிலை என்ன, விவரங்களை பகிரலாம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பெங்கல் புயல் கரையேறிய பிறகு தனித்தனி தீவுகளாக பல கிராமங்கள் காட்சியளிக்கின்றன. குறிப்பாக விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதியில் வெள்ள நீர் இன்னும் முழுவதுமாக வடியாத சூழலில் 5-6 கிராமங்கள் சேர்ந்து ஒவ்வொரு கிராமமும் அந்த 5-6 கிராமங்களும் ஒவ்வொரு தனித்தீவு போல காட்சி தருகின்றன. அகரம் சித்தாமூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதியில் அதிக விளைச்சல் உள்ள கிராமம். கரும்பு, சவுக்கு போன்ற பல்வேறு பணப்பயிர்கள், உணவு தானிய பயிர்கள் அதிகமாக விளைவிக்கக்கூடிய கிராமங்களில் ஒன்றாக இருக்கும். இந்த கிராமத்தை ஒட்டி தென்பகுதியில் செல்லக்கூடிய பம்பை ஆற்றில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊரை சுற்றி தற்பொழுதும் நீர் சூழ காணப்படுகின்றது. நேற்றுடன் ஒப்பிடும் பொழுது கணிசமாக அந்த வெள்ளத்தின் அளவு குறைந்திருக்கின்றது. அதே நேரம் சாலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடைப்புகள் காரணமாக, அது மட்டுமல்லாமல் சாலைகளின் தாழ்வான பகுதிகளில் தற்போதும் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வெள்ளத்தின் காரணமாக கார்னையிலிருந்து மாம்பழப்பட்டு செல்லக்கூடிய திருவண்ணாமலை பகுதியை இணைக்கும் நெடுஞ்சாலையை சென்றடைவதில் தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அகரம் சித்தாமூர் கிராமத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. மழைப்பொழிவு இல்லாததன் காரணமாக இன்று காலை முதல் இளைஞர்கள், அந்தந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியிலும் செல்ல முடியாத சூழலில் ஏரிகளில் ஓரமாக செல்லக்கூடிய உபரி நீரில் மீன்பிடித்து அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை பார்த்தோம் என்றால் விக்கிரவாண்டி சுற்றுவட்டார பகுதியில் 5 கிராமங்களாக தனித்தனி தீவுகளாக காட்சி தருகின்றன. ஆற்றின் வெள்ள ஓட்டம் குறையும் பொழுது அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய நீர் தானாகவே ஆற்று பகுதிக்கு சென்று கடலோடு கலக்கக்கூடிய வகையில் ஆற்றோடு அடித்து செல்வதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு இருக்கக்கூடிய கிராமங்களில் வெள்ள நீர் வடிய தொடங்கி இருக்கின்றது. விளைநிலங்கள் வெளியில் தென்பட ஆரம்பித்துள்ளன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.